வெல்கம் டு TechApps Tamil. இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்கேஸில் நீங்கள் புதுசாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய M2 MacBooks வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் WWDC 2022ல் M2 ப்ராசஸர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா 2 மேக்புக்ஸுக்கு அந்த M2 ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா M2 ப்ராசஸர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ M2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா M1 சிப்போட சக்ஸஸர் தான். M1 சிப்போட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம M2 சிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் இந்த M2 சிப்பை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஜெனரேஷன் 5 nm டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம A15 பயானிக் நம்ம ஐஃபோனில் இருக்கக்கூடிய A15 சிப் எப்படி ஒர்க் ஆகுதோ அந்த சேம் டெக்னாலஜி இந்த M2 ப்ராசஸரும் ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த M2 ப்ராசஸரை M1 ப்ராசஸரோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு CPU லெவலில் பார்த்தீங்கன்னா சேம் 8 கோர் CPU தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18% வரைக்கும் பூஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. அஃப்கோர்ஸ் ரியல் வேர்ல்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 18%லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அண்ட் இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் GPU பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 கோர் GPU கொடுத்துருக்காங்க M2 சிப்பில். அண்ட் இந்த 10 கோர் GPUடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா போன ஜென்ரேஷன் M1 சிப்போட கம்பேர் பண்ணிங்கன்னா M1 சிப்பில் 8 கோர் GPU தான் இருக்கு. பட் இங்க M2ல 10 கோர் GPU இருக்கு. 2 கோர் எக்ஸ்ட்ரா GPU கொடுக்குறாங்க. அதோட ரிசல்ட்டா பாத்தீங்கன்னா நமக்கு 35% வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் நமக்கு GPUல இருக்கதா சொல்லியிருக்காங்க. சோ GPUல ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த M2 சிப்ல என்னென்ன விஷயங்கள் புதுசா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மீடியா இன்ஜின்ஸ் நிறைய இந்த கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி M1 Pro M1 Max சிப்ல பார்த்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 8K வீடியோ என்கோடர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. 8K H.264 என்கோடர் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் HEVC ProRes என்கோடர்ஸ் எல்லாமே நமக்கு இந்த M2 சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம நமக்கு RAM பொறுத்த வரைக்கும் M1 சிப் மாதிரியே இங்க M2 சிப்லயும் பாத்தீங்கன்னா மேல இன்டர்கேட்டரா நமக்கு RAM வந்து கொடுக்குறாங்க. அதாவது 24 GB வரைக்கும் RAM வந்து நமக்கு M2 சிப்ல கொடுக்குறாங்க. அண்ட் இந்த RAM பொறுத்த வரைக்கும் 50% பூஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த RAM ஓட ஸ்பீட் பாத்தீங்கன்னா 50% வரைக்கும் பெட்டரா இருக்கும் M1 சிப்பை விட அப்படின்னு சொல்றாங்க. இதோட பேண்ட்விட்த் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 GB/s அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் M2 சிப்பை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். அண்ட் இப்போ இந்த M2 சிப்பை ஆப்பிள் என்னென்ன மேக் மாடல்ஸ்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா MacBook Air அண்ட் MacBook Pro 13 இந்த ரெண்டுத்துல கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் MacBook Air M2 எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ MacBook Air M2 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு ரீடிசைனாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு புது டிசைனை நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க MacBook Airல. அண்ட் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 14 inch MacBook Pro நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அந்த சேம் டிசைன் பேட்டர்ன் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி லீக்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் M1 MacBook Airோட கம்பேர் பண்ணும்போது M2 MacBook Air என்னென்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா MagSafe போர்ட் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 2 USB-C போர்ட், அதாவது Thunderbolt போர்ட் இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா MagSafe போர்ட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு MacBook Air கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது இல்லாம புதுசா ஒரு 4 ஸ்பீக்கர் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு இந்த மேல டாப்ல வந்து நம்மளுக்கு ஸ்பீக்கர் சிஸ்டம் இருக்கிற மாதிரி நம்ம ஓல்டு 2012 MacBookலாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு டாப்ல தான் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். அந்த ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டமை நம்மளுக்கு இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பீக்கர்ல ஒரு பெரிய லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் இது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி 14 inch Macல பார்த்த மாதிரி iMac 24 inchல பார்த்த மாதிரி ஒரு 1080p வெப்கேமை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பழைய MacBook Airல பார்த்தீங்கன்னா 720p வெப்கேம் தான் இருந்துச்சு. அண்ட் இது இல்லாம ஆப்பிள் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. லிக்விட் ரெட்டினா டிஸ்பிளே நம்மளுக்கு இந்த MacBook Airல கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா வெறும் ரெட்டினா டிஸ்பிளே தான் வந்துச்சு. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது எனக்கு கரண்ட்ல தெரியல. நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன். எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த புது MacBook Air M2ல பார்த்தீங்கன்னா 100 nits சேர்த்து கொடுக்குறாங்க. பழைய MacBook Airல 400 nits இருந்துச்சு. பட் இங்கே 500 nits கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா MacBook Pro-ஓட அந்த டிஸ்பிளே நம்மளுக்கு இதில் MacBook Airல கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் அள்ளி கொடுத்தும் இதோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது போன ஜென்ரேஷன் M1 MacBook Airோட கம்பேர் பண்ணும்போது M2 MacBook Airோட வெயிட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. பட் இந்த ஆப்பிள் எப்படி இங்க கம்மி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஐடியாவே இல்ல. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப். ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் M1 சிப்ல பார்த்தீங்கன்னா 18 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃபை கிளைம் பண்ணியிருந்தாங்க MacBook Airல. அண்ட் இங்க M2 சிப்போட வரக்கூடிய MacBook Airக்கு அகைன் 18 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ப்ரோ M2 சிப் இருக்கு, 2 கோர் எக்ஸ்ட்ரா GPU இருக்கு, அதெல்லாம் இன்னும் எப்படி பேட்டரி லைஃப் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பேட்டரியுடைய சைஸை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் அந்த M1 MacBook Airக்கு ஈக்குவலா மேட்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த MacBook Air பார்த்தீங்கன்னா 4 கலர் ஆப்ஷன்ல வருது. 4மே செம்ம சூப்பராக தான் இருக்கு. அண்ட் இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா MacBook Airக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைசிங். ஸோ பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் பண்ணியிருக்காங்க ஆப்பிள். 1.2 lakhsக்கு பார்த்தீங்கன்னா இந்த MacBook Air M2 சேல் பண்றாங்க.
ஸோ இது செம்மையாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைஸை. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ண M1 MacBook Air ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 92,500 rupeesக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 கிட்ட ஏற்றிட்டாங்க. இது ஏன் ஏற்றுனாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க, அந்த டிசைன் இருக்கு, போக ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க MacBook Airக்கு. பட் ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு 30,000 ஏற்றிருக்காங்க. இந்த 30,000 அப்படிங்கிற ப்ரைஸ் டேக்னாலேயே இந்த MacBook வாங்குறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. அண்ட் இதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு MacBook ஆப்பிள் லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த WWDCல. அதுதான் MacBook Pro 13 inch வித் M2 ப்ராசஸர். ஸோ அதாவது M2 சிப்போட MacBook Pro 13 ஆப்பிள் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் MacBook Pro 13 பற்றி கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த MacBook, அதாவது M1 MacBook Pro எப்படி இருந்துச்சோ அந்த சேம் டிசைனில் M2 MacBook Pro கொண்டு வந்திருக்காங்க. எந்த சேஞ்சஸுமே உள்ள கிடையாது. ஸோ சேஞ்சஸ் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 10 கோருக்கான GPU கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த M1 MacBook Pro பார்த்தீங்கன்னா 8 கோர் GPU தான் இருந்துச்சு. பட் இங்கே 10 கோர் GPU M2 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த MacBook Proக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 61 வாட் சார்ஜர் இருந்துச்சு. பட் இங்கே 67 வாட் சார்ஜர் நம்மளுக்கு புதுசாக இன்க்ளூட் பண்ணுறாங்க. பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பில்ட்-இன் ஸ்பீக்கர், அந்த MacBook Pro வரக்கூடிய பில்ட்-இன் ஸ்பீக்கரில் நம்மளுக்கு ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் கொடுக்குறாங்க. அவ்வளோதான் சேஞ்சஸ். வேறு எந்த சேஞ்சஸுமே ஆப்பிள் இங்கே பண்ணல. டிஸ்பிளே, கீபோர்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் M1 MacBook Proல உங்களுக்கு டச் பார் இருக்குது, M2 MacBook Proலையும் டச் பார் இருக்குது. அதெல்லாம் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா M1 சிப் எடுத்துட்டு M2 சிப் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அவ்வளோதான், வேற எந்த சேஞ்சஸுமே ஆப்பிள் இங்கே பண்ணல. அண்ட் அகைன் MacBook Proவோட பிரைசிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா 1.3 lakhsக்கு சேல் பண்ணுறாங்க. இது M1 சிப்போட வந்தப்ப MacBook Pro 13 பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1.22 lakhs அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 கிட்ட பிரைஸ் ஹைக் இருக்குது. எதனால பிரைஸ் ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் இது இல்லாமல் இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. M1 MacBook Air எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அதோட பிரைஸையும் ஏற்றிட்டாங்க. பழைய M1 Airோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க ஆப்பிளோட சைட்டில். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் கம்மி ரேட்டுக்கு இன்னும் கிடைச்சிட்டு தான் இருக்குது. 92,500 கிடைச்சிட்டு தான் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வாங்குறதுக்கு இருக்கீங்க அப்படின்னா ஆஃபரை மிஸ் பண்ணாமல் உடனே வாங்கிடுங்க. அண்ட் இப்போ நம்ம பையிங் டிசிஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு MacBook இன்னைக்கு தெரியல எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் 3 தான். அதாவது அந்த லோ பட்ஜெட்டில் சொல்லுவேன், ஒரு 1 lakh அந்த பட்ஜெட்டில் ஒரு என்ட்ரி லெவல் MacBook எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. MacBook Air M1, MacBook Air M2 MacBook Pro 13. இந்த 3 ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்குது. வேற எந்த MacBooks இந்த பிரைசிங்கில் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா M1 MacBook Air. ஸோ MacBook Air M1 பொறுத்தவரைக்கும் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான மாடல். ஸ்டில் இந்த M1 MacBook Air பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் வேல்யூ லேப்டாப்பாக தான் இருக்குது இன்னைக்கு தெரியல கூட. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆயிரும். லைக் M1 சிப் ரொம்பவே பவர்ஃபுல் தான். உங்களுக்கு M2ஓட கம்பேர் பண்ணால் கூட M1 சிப் ஸ்டில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப் தான். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா MacBook Airலேயே கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அண்ட் MacBook Air ஒரு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே சொல்ல முடியாது. சூப்பரான டிஸ்பிளே அண்ட் சூப்பரான கீபோர்ட்ஸ் அண்ட் எல்லாமே ஓகே தான். இந்த MacBook Air பழைய மாடல்லே நம்மளுக்கு எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ ஓவரால் நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸுக்கு 92,500 கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸுக்கு கண்டிப்பாக ஒர்த்து தான் MacBook Air பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னைக்கு தெரியல கூட நீங்கள் M2 MacBook Airக்கு பதிலாக M1 MacBook Air ட்ரை பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான். அந்த 30,000 அதிகமாக கொடுத்து நீங்கள் M2 வாங்குற அளவுக்கு M2 ஒர்த் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா M2 MacBook Air. ஸோ இந்த மாடலில் யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட காசு இருக்குது, உங்களால் ஒரு 1,20,000 போட முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக M2 MacBook Air எடுக்கலாம். பட் அதுக்கான நீட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் எல்லாருமே ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா போட்டு MacBook Air M2 எடுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. M1 MacBook Airக்கும் M2 MacBook Airக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அது பார்க்க டிஃபரெண்ட்டாக இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய சிப்பில் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா நான் யாருக்குமே இந்த M2 MacBook Air எடுக்க சொல்லி சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த நீட் இருக்குது, உங்களுக்கு வந்து 1080p வெப்கேம் வேணும், நீங்கள் அடிக்கடி ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் மீட்டிங் எல்லாமே அட்டன் பண்ணுவீங்க, உங்களுக்கு கேமரா நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக M2 MacBook Airக்கு நீங்கள் போகலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த புது ரீடிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்காகவும் நீங்கள் M2 MacBook Air கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஸ்பீக்கர் சிஸ்டம் ஆஃப்கோர்ஸ் அதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா ஸ்பீக்கர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் MacBook அட்டகாசமாக பண்ணுவாங்க. ஸோ அதனால ஸ்பீக்கர் சிஸ்டமுக்காக கூட நீங்கள் MacBook Airக்கு வந்து போகலாம். இன் கேஸில் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா மட்டும் போங்க. இதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு MacBook Air M2 வாங்குறது கம்ப்ளீட்லி வேஸ்ட் தான். என்ன கேட்டால் நான் மோஸ்ட்லி 80% பீப்புளுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறது M1 MacBook Air தான். அண்ட் இன் கேஸில் நீங்கள் MacBook Air M2 நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பாக்ஸில் உங்களுக்கு இன்பில்ட்டாக வரக்கூடிய 30 வாட் சார்ஜர் தான், 30 வாட் சார்ஜர் தான் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் MacBook Air சார்ஜ் பண்ணுறதுக்கு அரௌண்ட் ஒரு 3-4 hours கூட ஆகலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் MacBook Air ஆர்டர் பண்ணும் போதே ஆப்பிள் சைட்டில் ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 67 வாட்டுக்கான சார்ஜரை கொடுக்குறாங்க. ஸோ இன் கேஸில் நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த 67 வாட் சார்ஜர் சேர்த்து வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தனியாக நீங்கள் இந்த சார்ஜரை வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6,000 7,000 அந்த ரேஞ்சில் வந்துடும். அண்ட் இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, MacBook Air பேஸ் மாடல் 1,20,000 விற்கக்கூடிய மாடலில் 8 கோர் GPU தான் உங்களுக்கு வரும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ரோ மாடலுக்கு போயிடலாம். MacBook Pro M2க்கு நம்ம போயிடலாம். அண்ட் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு டச் பார் இருக்குது, அந்த பழைய டிசைன் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா M2 MacBook Pro கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி இந்த M2 MacBook Proல என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஏரோட கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரோல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு ஃபேன் கொடுக்குறாங்க. MacBook Air பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்னலாக
இன்டர்னலாக ஃபேன் இருக்காது. அந்த ஃபேன் இல்லாதனால இன் கேஸில் நீங்கள் 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து 10 கோர் ஜிபி மாடல் வாங்குறீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெர்மல் டாட்டல் ஆகும். அந்த 10 கோர் ஜிபிக்கான ரியல் பெர்ஃபார்மன்ஸை உங்களால் பார்க்க முடியாது. பட் இருந்தாலுமே அந்த 8 கோர் ஜிபி இருக்கும்போது அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இங்கே மேக்புக் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் மாடலே 10 கோர் ஜிபியோட தான் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த 10 கோர் ஜிபி வித் ஃபேனோட உங்களுக்கு லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். மேக்புக் ஏரோட கம்பேர் பண்ணும்போது மேக்புக் ப்ரோ உங்களுக்கு லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். பெரிய அளவில் டிஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்காது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த மேக்புக் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க தேவையில்ல. உங்களுக்கு 67 வாட் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. அண்ட் மேக்புக் ப்ரோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 1.3 lakhs உங்களுக்கு காஸ்ட் ஆகுது. ஸோ இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் யாருமே வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மேக்புக் ப்ரோவில் 1000 தான் 10 கோர் ஜிபி எல்லாமே கொடுத்துருந்தாலும் நீங்கள் மேக்புக் ஏரோட கம்பேர் பண்ணும்போது மேக்புக் ஏர் உங்களுக்கு 1,20,000 ரூபாய். அதோட நீங்கள் இந்த 10 கோர் ஜிபி எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.3 lakhs வரும். அவ்வளோதான் வரும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேக்புக் ப்ரோவோட அந்த சேம் ப்ரைஸுக்கு ஏர் கிடைக்குது. பட் ஏரில் எக்கச்சக்க விஷயங்கள் புதுசாக இருக்குது. மேக் சேஃப் இருக்குது, புது டிஸ்பிளே இருக்குது, அண்ட் அந்த நாட்ச் இருக்குது, அண்ட் ரீடிசைன் இருக்குது, எக்ஸ்ட்ரா போர்ட் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும்போது மேக்புக் ஏரை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நியூ ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாமே இருக்காது, சொல்ல மாட்டேன். பட் இங்கே ப்ரோ மாடலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரே அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட். பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம போகலாம். பட் பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் இங்கே ரொம்ப கம்மியாக, ரொம்ப லிட்டில் பிட்டாக தான் இருக்குது. அந்த லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸுக்காக நிறைய விஷயங்களை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மேக்புக் ஏரில் நிறைய விஷயங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இங்கே மேக்புக் ப்ரோவில் ஒன்றுமே புதுசாக இல்லை அப்படிங்கிற போது எல்லாருமே மேக்புக் ஏரை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். மேக்புக் ஏர் M2 நிறைய பேர் பை பண்ணுங்க. மேக்புக் ப்ரோ M2 பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த இயர் நீங்கள் ஸ்கிப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இயர் திருப்பி நம்மளுக்கு ரீடிசைன் மேக்புக் ப்ரோ கொண்டு வருவாங்க. அப்போ நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பையிங் டிசிஷனாக இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஆனஸ்ட்லி மேக்புக் ஏர் M1 இருக்குது இல்லையா, இப்போ 92,500 விற்கிறாங்க. அந்த பழைய மாடல், அதாவது 2020 வந்த மாடல் ஸ்டில் ஒரு பெஸ்ட் வேல்யூவாக இருக்குது. இந்த M2 ப்ராசரோட வந்த 2 மேக்புக்ஸும் ஓவர் ப்ரைஸ்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ப்ரைஸ் அதிகம் பண்ணியிருக்காங்க, பட் ஃபீச்சர்ஸ் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நீங்கள் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்மாக தான் இருக்குது, இன்டர்னலாக சொல்கிறேன். ஸோ மற்றபடி எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருக்கு மேக்புக் ஏர் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் மேக்புக் ஏர் ஒரு மேக்புக் ப்ரோ வாங்குறீங்க அப்படின்னா சில பேர் யோசிப்பாங்க, எனக்கு வந்து 256 GB ஸ்டோரேஜ் பத்தாது, எனக்கு 512 GB ஸ்டோரேஜ் வேணும், 8 GB ரேம் பத்தாது, 16 GB ரேம் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ஆப்பில் பொறுத்த வரைக்கும் அந்த SSDயோட காஸ்ட் மட்டும், அதாவது 256 GBலேருந்து 512 GBக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணுன்னே அப்கிரேட் பண்ண முடியாது. அங்கே வெப்சைட்லேயே நீங்கள் வாங்கும் போதே எக்ஸ்ட்ரா 20,000 கொடுத்தா தான் 512 GB மாடல் கிடைக்கும். 8 GBலேருந்து 16 GB நீங்கள் ரேமுக்கு வந்து கான்ஃபிகர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு 20,000 ஆயிடும். அது மட்டுமே 40,000 ஆயிடும். அண்ட் போக மற்ற விஷயங்கள், மற்ற 10 கோர் GPU அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா மேக்புக் ஏரோட ப்ரைஸிங் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் எண்ட் மாடல் 1,70,000 கிட்ட காஸ்ட் ஆயிடும். இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணீங்கன்னா 1,70,000 இந்த மேக்புக் ஏர் M2 நீங்கள் வாங்குறதுக்கு மேக்புக் ப்ரோ, அதாவது 14 inch மேக்புக் ப்ரோ M1 ப்ரோ ப்ராசரோட வருது. அதை நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 14 inch மேக்புக் ப்ரோ பார்த்தீங்கன்னா 1,80,000 ரூபாய் வரும். அந்த 1,80,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மினி LED டிஸ்பிளே கொடுக்குறாங்க, 120Hz டிஸ்பிளே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா போர்ட் இருக்கு, HDMI போர்ட் இருக்கு, அண்ட் SD கார்டு போர்ட் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் உங்களுக்கு மேக்புக் ப்ரோ 14 inchல கிடைக்கும். ஸோ அந்த மாடலுக்கு போகிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய 1,80,000 ரூபாய்க்கு உங்களுக்கு பேஸ் மாடலே 512 GB SSDயோட 16 GB ரேமோட தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் மேக்புக் ஏர் ஹை எண்ட் மாடலில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மேக்புக் ப்ரோ 14 inch வாங்கினீங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. ஸோ நீங்கள் இன்கேஸில் மேக்புக் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா M2 MacBook Air வந்தோடனே நம்ம ஆர்டர் பண்ணி அதில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், அன்பாக்ஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா M2 MacBook Air வந்து வாங்க போகிறோம். ஸோ அதனால அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த M2 MacBooks எல்லாமே ஜூலை ஸ்டார்டிங்கில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானுமே ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். நம்மளுக்கு ஒன்ஸ் ஸ்டாக் வந்தோடனே நான் ஆர்டர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே கேஸ், மீண்டும் ஆக்சுவல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.